இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தையை வெளிப்படுத்தல் 22ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவனவனுடைய கிரியைகளின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோட கூட வருகிறது. நான் சொல்றாரு, இதோ சீக்கிரமாய் வருகிறேன், நான் சீக்கிரமாக வரேன், அவனவனுடைய கிரியைகளின்படி, அதாவது நம்ம என்ன கிரியைகள் செய்கிறோமோ அதுக்கு தகுந்த பலனை அளிக்கும் பலன் அவரோட கூட வருகிறது. அவனுடைய கிரியைகள்னு சொன்னால் அதில் நல்ல கிரியைகள் இருக்கும், கெட்ட கிரியைகள் இருக்கும், ஆண்டவருக்கு பிரியமானது இருக்கும், பிரியமில்லாதது இருக்கும். அப்போ அந்த கிரியைகளுக்கு தக்க பலனை அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன், அது அந்த கிரியைகள் செய்தவங்களுக்கு அளிக்கிற பலன், அதனுடைய பலனை நான் என்னோடு கொண்டு வரேன் அப்படிங்கிற, என்னோடு கூட வருகிறது அப்படிங்கிறாரு. இப்போ பிள்ளைங்க எக்ஸாம் எழுதுனாங்கன்னா அது ரிசல்ட் ஒன்று இருக்குது. அந்த ரிசல்ட் அவங்க எழுதுனதுக்கு தகுந்த மாதிரி தான் இருக்கும். அவங்க நல்லா எழுதுனா நல்ல மார்க் வரும், நல்லா எழுதுனா மார்க் கம்மியாக வரும். இதே மாதிரி தான் வாழ்க்கையிலும் ஆண்டவருக்கு பிரியமானதை நன்மையான காரியங்களை நம்ம செய்திருந்தோம்னா அதனுடைய பலன் நமக்கு கிடைக்கும். நற்கிரியைகளை செய்ய நாம் பழகணும். நன்மை செய்யும் தான தர்மம் பண்ணவும் மறவாதீர்கள் அப்படின்னு வேத புத்தகம் சொல்லுகிறது. இப்போ வேதத்தில் உள்ள காரியங்களை நம்ம கடைப்பிடிக்கும்போது அதனுடைய பலனை கர்த்தர் நமக்கு தருகிறார். அவர் இந்த வருகை நாட்களில் கூட அதே எழுதின சுவிசேஷத்தில் இருக்கும், செம்மறி ஆடுகளையும் வெள்ளாடுகளையும் 2ஆக பிரிப்பார். அவர் சொல்லுவார், வலது பக்கத்தில் இருக்கிறவங்களை பார்த்து, வாருங்கள் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, நீங்கள் நான் பசியாக இருந்தேன், என்னுடைய பசியை நீக்கினீங்க, தாகமாக இருந்தேன், என்னுடைய தாகத்தை தீர்த்தீங்க, நிர்வாணியாக இருந்தேன், எனக்கு உடுத்துறதுக்கு உடை தந்தீங்க அப்படின்னு சொல்லுவார். அப்போ அவங்க ஆண்டவர், நாங்கள் உங்களை எப்போ பசி உள்ளவராக கண்டு நாங்கள் தந்தோம், எப்போ உங்களை தாகமுள்ளவராக கண்டு நாங்கள் தந்தோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் அதனுடைய பலன். பூமியில் நம்ம செய்கிற காரியங்களில் நமக்கு பரலோகத்தில் பலன் கிடைக்கும். பூமியில் நம்ம செய்கிற உலக காரியங்கள், நம்ம வீட்டுக்கு பணம் சேர்க்கிறது, பிள்ளைகளை படிக்க வைக்கிறது, இந்த மாதிரியான காரியங்களுக்கெல்லாம் பலன் கிடைக்கிறது கம்மி தான். ஆனால் ஆண்டவருக்காக நம்ம என்ன செய்கிறோம், கஷ்டப்படுறவங்களுக்காக, ஏழைகளுக்காக, மற்றவங்களுக்காக நம்ம என்ன உதவி பண்ணுறோம், அவங்களுக்காக நம்ம என்ன செய்கிறோம், இதை வச்சு தான் அந்த பலன் கிடைக்கும். இப்போது நம்முடைய பலனை நாம் பரலோக ராஜ்யத்தில் பார்க்க முடியும். இங்கே நம்ம செய்கிற கிரியைகளுக்கு தக்க பலன் அவரோடு கூட வருகிறது, என்னோடு கூட வருகிறது அப்படிங்கிறார். சீக்கிரமாக வருகிறேன், அவனவனுடைய கிரியைகளின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது. அப்போ அவரோடு அந்த பலன் வருகிறது. நாம் அதை நினைத்து நன்மை செய்யவும் தான தர்மம்னா மறவாதிருங்கள், இப்படிப்பட்ட பலிகள் மேல் தேவன் பிரியமாக இருக்கிறார் என்று சொன்ன வார்த்தைகள் நினைவு கூர்ந்து அவருக்கு பிரியமானதை செய்ய நாம் கற்றுக்கொள்ளுவோம். கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.